நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை, இல்லறத்தை சிறப்பாக நடத்தினால் யமனையும் வென்றுவிடலாம். முன்னொரு காலத்தில் துருபதன் என்றொரு மன்னன் இருந்தான். குடிமக்களின் குறையறிந்து அவற்றை உடனுக்குடன் தீர்த்து வைக்கும் எண்ணம் படைத்தவன் அவன். ஒழுக்க நெறிகளிலும் அவன் சிறந்தவனாக விளங்கினான். நர்மதை என்ற அழகான மனைவி ஒருத்தி அவனுக்கு இருந்தாள். அரண்மனையின் அந்தப்புறத்தில் 1000 அணங்குகள் எழில் நிறைந்து காணப்பட்ட போதிலும் துருபதனின் மனம் ராணி நர்மதையின் இதயத்திலும் மேனியிலும் குடிகொண்டிருந்தது. துருபதனுக்கும் நர்மதைக்கும் அழகே உருவான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சுதர்சனை என்று அக்குழந்தைக்கு பெயரிட்டு அன்பை பொழிந்து கண்ணை போல் பாவித்து வளர்த்து வந்தனர். சுதர்சனைக்கு நிகரான அழகி யாரும் இந்த பூமண்டலத்தில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அவளது எழில் பெயர் பெற்று விளங்கியது. அக்னி பகவானுக்கு சுதர்சனை மீது விருப்பம் ஏற்பட்டது. அந்தணர் வடிவில் அக்னி பகவான் தோன்றி ஒரு நாள் துருபதனின் அரசவைக்கு சென்று சுதர்சனையை தான் விரும்புவதாகவும் அவளை தனக்கு மனம் முடித்துக் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். ஏழை அந்தணனுக்கு தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று கூறிய துருபதன் அரண்மனை தேடி வந்த அந்த அந்தணனை விரட்டி அடித்து விட்டான். சமயம் வரட்டும், பார்த்துக் கொள்கிறேன் என்று உள்ளூர சபதம் செய்து கொண்டு அந்தணன் வடிவில் இருந்த அக்னி பகவான் சென்று விட்டான். சிறிது நாட்கள் சென்ற பின் சில நல்ல காரியங்கள் நிறைவேற்ற வேண்டி துருபத மன்னன் யாகம் ஒன்று செய்தான். அவன் யாகம் செய்து கொண்டிருந்த போது ஓம வேதியில் எரிந்து கொண்டிருந்த அக்னி மறைந்து விட்டது. துருபதனுக்கு ஏன் அப்படி நிகழ்ந்தது என்று தெரியவில்லை. மந்திரியை அழைத்து நடந்த விவரத்தை கூறினான். மந்திரியும் மந்திரங்கள் தெரிந்த அந்தணர்கள் சிலரை அழைத்து மன்னர் நடத்திய யாகம் ஒன்றில் அக்னி மறைந்து போன விஷயத்தை கூறினார். அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் அவர்களை கேட்டுக்கொண்டார். அந்தணர்கள் சில மந்திரங்களை உச்சரித்து அக்கினியை அழைத்து விவரம் கேட்டனர். மன்னரின் மகள் மீது தனக்குள்ள அடக்க முடியாத காதலை பற்றி அந்தணர்களிடம் அக்கினி கூறியது. பின்னர் துருபத மன்னன் மனம் மாறி தனது மகளான சுதர்சனையை அக்னி பகவானுக்கு மனம் முடித்துக் கொடுத்தான். அக்னி பகவானும் இளவரசி சுதர்சனையும் 7 லோக இன்பங்களையும் அனுபவித்தனர். அக்னி பகவானுக்கும் சுதர்சனைக்கும் வனப்பமிக்க ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சுதர்சனன் என்று அக்குழந்தைக்கு பெயரிட்டு கண்ணின் இமை போன்று பாதுகாத்து வளர்த்தனர். சுதர்சனன் கல்வி கேள்விகளில் சிறப்புற்று விளங்கினான். புதியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதிலும் அவர்களை உபசரித்து மகிழ்வதிலும் தனது தாத்தா துருபதன் மன்னரை விட சிறப்புற்று விளங்கினான். திருமண வயதை அடைந்ததும் சுதர்சனனுக்கு ஏகவான் என்னும் அரசனுடைய புதல்வி ஏகவதியை மனம் செய்து வைத்தனர். ஏகவதியை மணந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை மேற்கொண்ட சுதர்சனன் நான் இல்லறத்தானாக இருப்பதால் யமனையும் வெல்வேன் என்று தனது வாழ்வில் சபதம் மேற்கொண்டிருந்தான். சுதர்சனனின் சபதத்தை முறியடித்து அவனை எப்படியும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் யமன் இருந்தான். தனது அன்பு மனைவியை பார்த்து, என் கண்ணே ஏகவதி, வீட்டுக்கு வரும் விருந்தினரிடம் எவ்வகையிலும் நீ விரோதமாக நடந்து கொள்ளக்கூடாது. விருந்தினர் மனம் கோணாமல் நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னையே கொடுக்க நேர்ந்தாலும் அதற்கு நீ தயங்கக்கூடாது. ஏனெனில் இல்லறத்தில் விருந்தோம்பல்தான் மேன்மையுடையதாகும். நான் வீட்டில் இருந்தபோதும் சரி, இல்லாத நேரத்திலும் சரி, நான் சொன்ன சொல்லிலிருந்து இம்மியளவும் பிறழக்கூடாது என்று கூறினான் சுதர்சனன். கணவன் சொன்னதை கேட்ட மனைவி ஏகவதி தங்கள் சித்தம்போல் நடக்க எப்போதும் தயார் என்று பதில் சொன்னாள். ஒரு சமயம் சுதர்சனன் வேறு ஏதோ காரியமாக வெளியே போய்விட்டான். அந்த சமயம் பார்த்து அந்தணர் ஒருவன் சுதர்சனன் வீட்டுக்கு வந்தார். அவன் மனைவி ஏகவதி மட்டும் வீட்டில் இருந்தாள். வீட்டுக்கு வந்த அந்தணன், பெண்ணே, நான் விருந்தினனாக வந்திருக்கிறேன். இல்லற தருமத்தில் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் எனக்கு விருந்து படைப்பாயாக என்று கேட்டுக்கொண்டார். ஏகவதி விருந்தினனை முறைப்படி உபசரித்தாள். ஆசனத்தை எடுத்து போட்டாள். கையலம்ப நீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அந்தணரே, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களது விருப்பம் என்ன என்று கேட்டாள் ஏகவதி. பெண்ணே, உன்னையே நான் விரும்புகிறேன். நாணப்படாமல் என் விருப்பத்தை நிறைவேற்று என்று கேட்டுக்கொண்டார் அந்தணர். வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று ஏகவதி எவ்வளவோ எடுத்துரைத்த போதிலும் அந்தணர் தன் விருப்பத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏகவதிக்கு இக்கட்டான நிலை ஏற்பட்டது. அந்தணரின் விருப்பத்தை நிறைவேற்றினால் அவளுடைய கற்பு பறிபோகும்.
அந்தணரின் விருப்பத்தை நிறைவேற்றாவிடில் கணவன் சொல்லிய சொல்லை விருந்தினர் உபசரிப்பு விஷயத்தில் மீறியதாகும். என்ன செய்வாள் பாவம் ஏகவதி? உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு அந்தணர் அருகே உட்கார்ந்து கொண்டாள் ஏகவதி. அவளது மடி மீது தன் கையை வைத்து உள்ளூர ஆனந்தமாக அமர்ந்து கொண்டிருந்தார் அந்தணர். அந்த சமயம் பார்த்து வெளியே சென்றிருந்த ஏகவதியின் கணவன் சுதர்சனன் வீட்டுக்கு வந்தான். எப்போதும் வாசலின் முன்னின்று எதிர்கொண்டழைக்கும் அவனது மனைவி அங்கு காணவில்லை. பலமுறை மனைவியை பெயர் சொல்லி அழைத்தான். அந்தணர் கை தம்மீது பட்டுவிட்ட காரணத்தால் தான் கற்பிழந்து விட்டோம் என்று பயந்தவளாய் கணவன் கூப்பிட்ட குரலுக்கு மறுகுரல் கொடுக்க முடியாத நிலையில் அவள் இருந்தாள். தேடிக்கொண்டு வீட்டுக்குள் போன சுதர்சனன் அங்கே ஓர் மூலையில் அந்தணருடன் அவள் அமர்ந்திருக்க கண்டான். அவளது முகம் நாணத்தால் வெட்கி தலை குனிந்திருந்தது. சுதர்சனன் எந்த விதமான ஐய உணர்வுகளையும் மனதில் கொள்ளவில்லை. அக்கினி புதல்வனே, நான் உன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தேன். என்ன வகை உணவு தேவை என்று உன் மனைவி கேட்டாள். எந்த உணவும் எனக்கு வேண்டாம், நீதான் வேண்டும் என்றேன். அதற்கு இணங்கி என்னுடன் இருக்கிறாள் என்று நடந்த விஷயத்தை சுதர்சனனிடம் கூறினார் அந்தணர். அந்தணர் இப்படி சொன்னதை கேட்டு சுதர்சனன் மயங்கி விடுவான், அதன் பிறகு அவனை சபித்து விடலாம் என்று யமன் நினைத்திருந்தான். சுதர்சனனோ அந்தணன் சொன்னதை கேட்டு மூச்சை அடையவில்லை. விருந்தினர் மனம் கோணாமல் உபசரிப்பது என் விரதம். என் மனைவியும் மற்ற பொருட்களும் உமக்கே அர்ப்பணம் என்று கூறினான் சுதர்சனன். சுதர்சனன் இப்படி சொன்னதை கேட்ட அந்த அந்தணன் தான் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து வெளியே வந்தான். அவன் தேகம் ஆகாயம் வரை உயர்ந்து நின்றது. இனிய குரலில் அவன் சுதர்சனனை நோக்கி, குற்றமற்றவனே, உனக்கு நன்மை உண்டாகட்டும். உனது உறுதியினால் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் யமனையும் நீ வென்று விட்டாய். உன் மனைவி மாசற்ற பத்தினி. இவளை யாராலும் வெல்ல முடியாது. உங்கள் இருவருக்கும் நீண்ட ஆயுள் கிட்டுக என்று சொல்லிவிட்டு அந்தணர் அவர்கள் கண் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். சுதர்சனனையும் ஏகவதியையும் சோதிக்கவே தர்ம தேவதை அந்தணர் வேடத்தில் வந்திருந்தார். இல்லற தர்மத்தை சிறப்புடன் நடத்தினால் யமனையும் வெல்லலாம் என்ற சபதத்தை சுதர்சனன் நிரூபித்து விட்டான்.